ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தேவன் கைவிட்ட 3 பேரை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது கடவுள் கைவிட்ட 3 பேர். நமக்கு தெரியும் கடவுள் கைவிட மாட்டார். கைவிடாத தேவனை பற்றி உங்களுக்கு தெரியும். கைவிடுகிற தேவனை பற்றி நான் இன்னைக்கு காண்பித்து கொடுக்குறேன். 3 பேரை பார்க்கலாம். முதலாவதாக தேவன் கைவிட்ட ஒரு நபர் இருக்கிறாரு. அவருடைய பேர் எசேக்கியா ராஜா. 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் அவர் அந்த இடத்துல கைவிடுகிறத பார்க்கலாம். 2வதாக யூதாஸ் காரியத்தை தேவன் கைவிடுகிறத நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:3 அந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம் யூதாச தேவன் கைவிடுகிறது. 3வதாக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கைவிடுகிறத சங்கீத 22:1 மத்தேயு 27:46 பார்க்க முடியும். சரி, ஏன் இந்த 3 பேரை கைவிட்டார்? எசேக்கியா ராஜாவை தேவன் ஏன் கைவிட்டார்? அவரை சோதிக்கும்படியாகவும் அவருடைய இருதயத்தில் எண்ணங்களை அறிந்து கொள்வதற்காக தேவன் கைவிட்டார். ஆண்டவர் ஏன் யூதாசை கைவிட்டாரு நாம பார்த்தா, ஏன் ஆண்டவர் யூதாசை கைவிட்டாரு என்றால் யூதாஸ் மனம் திரும்பாததினால தேவன் அவரை கைவிட்டார். யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு, ஆனால் மனம் திரும்ப சந்தர்ப்பம் இருந்தும் மனம் திரும்பவில்லை. அடுத்ததாக இயேசுவை ஏன் கடவுள் கைவிட்டார்? நமக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் கைவிட்டார். எனவே தேவன் கைவிட்டாலும் அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் கைவிட்டாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். தைரியமாக இருங்க. பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவர். God bless you.